ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஐஸ்வர்யா எக்ஸ்பிரஸ். என்னுடைய சேனலில் நான் ரீசெண்ட் டேஸாக குக்கிங் வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கேன். ஸோ என்னுடைய சேனலுக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம கடாய் பன்னீர் பிரியாணி தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இந்த சட்டி சூடாகட்டும். அதுக்குள்ளே இந்த பன்னீரை எப்படி மேரினேட் பண்ணுன்றதை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். இந்த பன்னீரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு, மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை அந்த கடாயில் போட்டு பொரிக்க போகிறோம். முதல்ல நான் எண்ணெயை ஊற்றிக்கிறேன். அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த பன்னீர் எடுத்து அதில் போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சுட்டுருச்சு பாருங்கள். நல்லா உங்களுக்கு அது பொரியறது நல்லா உங்களுக்கு தெரியுது. ஸோ அதை பார்த்து பொறுமையாக பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு பெரிய கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் போட்டால் பிரியாணிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த டைமில் நம்ம அன்னாசி பூ, பட்டை, லவங்கம், கிராம்பு இது எல்லாத்தையும் போட்டு சும்மா ஒரு லைட்டாக ஒரு வதக்கிடலாம். இப்போது இதை வதக்கி முடிச்சதுக்கப்புறம் ஆனியன் இருக்குது. ஆனியன் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போது ஒரு 2 பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டால் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி நுரையாக வருதுன்னு பார்க்காதீங்க. இது தேங்காய் எண்ணெய் ஊற்றுனதுனால இப்படி வருது. தேங்காய் எண்ணெய் ஊற்றுறதுனால ரொம்பவும் நமக்கு ஆனியன் ரோஸ்ட் ஆகி ப்ரௌன் கலரில் தெரியாது, இந்த கலரில் தான் தெரியும். ஸோ இந்த பதமே நமக்கு ஓகே தான். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் போட போகிறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நான் பட்டை, லவங்கம், கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஆனியன், கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணால் இன்னும் நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்போது வீட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூனும், காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூனும் கலருக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வீட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணும்போது நமக்கு டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக வதக்கி விடும்போது நமக்கு எண்ணெய் பிரியணும். இந்த பாருங்கள், வதக்க ஆரம்பித்தாச்சு. வதக்கி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது பிரிஞ்சு அது தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ப்ரொசீஜர்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நம்ம புதினா எடுத்துக்கலாம். இப்போ இந்த புதினா இலைகளை அப்படியே அதில் தூவி விட்டு கொஞ்சம் வதக்கி விடலாம். கொஞ்சம் லைட்டாக இது வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு கப்பில் தயிர் எடுத்திருக்கேன். இந்த தயிரை பாதி ஊற்றினா போதும். ரொம்ப ஊற்றினாலும் நமக்கு புளிப்பு தட்டிடும். அதனால பாதி ஊற்றினா போதும். இதை நல்லா அந்த மிக்சரோட கலந்து விடுங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, இதோட கலந்து விட்டிங்கன்னா அந்த கலரே உங்களுக்கு தெரியும். நீங்கள் எந்த அளவுக்கு அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். மசாலாவோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மசாலாலேருந்து அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வருது, உங்கள் கண்ணுக்கு தெரியும். அட் த சேம் டைம் தக்காளியும் செம்மையாக வெந்திருக்கு. அது மசாலாவோட மெர்ஜ் ஆகிடுச்சுங்க. சூப்பராக இருக்குது. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்ச பன்னீர் இருக்கு இல்லையா, நம்ம ஆல்ரெடி எண்ணெயில் போட்டு லைட்டாக பொரிச்சு வச்சுருந்துருப்போம் மசாலா தடவி. அந்த பன்னீரை எடுத்து அப்படியே அந்த தொக்கில் போட்டுருங்க. இந்த பன்னீரில் மசாலா நல்லா இறங்கணும் இல்லையா, அதனால் பன்னீரை போட்டதுக்கப்புறமேட்டு நல்லா கிளறி விடுங்க. நீங்கள் நல்லா கிளறினதுக்கப்புறம் அந்த மசாலாவும் அந்த பன்னீரும் நல்லா மெர்ஜானதை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆல்ரெடி நான் ஆஃப் பாயிலாக வடித்து வச்ச சாதம் இருக்குது. அந்த சாதத்தை அப்படியே மேலே பரப்பரன்னு தூவி விடுறேன். லூஸாக நீங்கள் தூவி விட்டால் மட்டும்தான் அது நமக்கு உடையாமல் ஒட்டாமல் வரும். இந்த டைமில் லைட்டாக ஒரு கார்னிஷிங்காக புதினா இலைகளும் கொத்தமல்லி இலைகளும் தூவி விடுறேன். இப்போது அந்த ரைஸ் உடையாத அளவுக்கு அடியிலேருந்து லைட்டாக எடுத்து சும்மா கிளறி விடுங்க. கிளறும் போது சாதத்தை உடைச்சிடாதீங்க, பார்த்து பொறுமையாக கிளறுங்க. அப்போ தான் அந்த ரைஸ் உடையாமல் ரொம்ப அழகாக உதிரியாக நமக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் தம் போட்டு எடுத்திங்கன்னா நமக்கான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கடாய் பன்னீர் பிரியாணி இப்படி தான் வீட்டில் ஈஸியாக நாங்கள் எங்கள் சைடில் செய்வோம். நீங்களும் ஒரு தடவை வேணும்னா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக வருங்க. மசாலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம பட்டை லவங்கம் போட்டு அரைக்கிறத மறந்துடாதீங்க. அதோடு போட்டு அரைச்சாதான் உங்களுக்கு அரோமா சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அந்த மாதிரி மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நீங்கள் பட்டை, லவங்கம், கிராம்பு, கொஞ்சமாக வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் வச்சு அரைச்சி பாருங்கள். இப்போது நமக்கு கடாய் பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க.
ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப அந்த அரோமாலாம் செம்மையாக இருந்தது. நானும் எங்கள் ஃபேமிலியும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். நீங்களுமே வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து கமெண்ட் செஷனில் நான் என்னெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபுட்டு எப்படி இருந்ததுன்னு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் செஞ்ச ஃபுட்டு நானே சாப்பிட்டு பார்க்க போகிறேன். இருங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அட, நானாக இதை செஞ்சேன். உண்மையாகவே நல்லா இருக்குங்க. சூப்பராக வந்திருக்கு இந்த பிரியாணி. உண்மையாகவே எனக்கும் பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களுமே வந்து வீட்டில் சமைச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாக சொல்கிறேன், டாப் நாச்சாக இருக்கும், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.